அன்பு நண்பர்களே, சாரிபாத் என்கிற ஊருக்கு எளிய திக்குதரிசி போன பொழுது அங்கே விறகு பொறுக்கி கொண்டிருந்த ஒரு விதவை பெண்ணை பார்க்கிறார். அந்த விதவை பெண்ணுடைய சூழ்நிலை பார்த்திங்கன்னா, தன்னிடத்தில் இருக்கிற கடைசி பிடி மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய், அதை சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தன்னிடத்தில் உணவில்லை, நம்பிக்கை இல்லை என்ற ஒரு சூழ்நிலையிலே இதற்கப்புறம் மரணம்தான் நமக்கு எதிர்காலம் என்ற கடைசி நம்பிக்கையோடு அந்த பெண் அந்த விறகை பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் எளிய அந்த இடத்துல அந்த உணவு கேட்ட பொழுது தன்னுடைய சூழ்நிலையை விளக்கி சொல்லி மீண்டும் எளியா கேட்ட பொழுது மனமுவந்து அந்த பெண் தீர்க்கனுக்கு உணவு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே அந்த பெண்ணினுடைய செயல்பாடு அந்த பெண்ணுக்கு மாத்திரமல்ல, அந்த பெண்ணை சுற்றி இருந்த எல்லாருக்கும் ஒரு நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்தது என்பதை நம்ம திருமறையில் பார்க்குறோங்க. யாக்கோப்பு 2:26 இப்படியாக சொல்லுகிறது, அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது என்று சொல்லி. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம விசுவாசிகள் என்ற போர்வையில் வெறும் செபிப்பதும் வேதம் வாசிப்பதும் உபவாசிப்பதும் மாத்திரம்தான் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். விசுவாசிகளின் கடமைன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி நம்முடைய விசுவாசத்தை, கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையை இந்த உலக மக்களுக்கு நாம் வெளிக்காட்ட வேண்டும். எப்படி வெளிக்காட்ட வேண்டும்? நம்முடைய உடையும் நம்முடைய தோற்றத்தை வைத்தல்ல, நாம் செயலினால் கடவுளின் அன்பை இந்த உலகத்திற்கு, தன்னலமற்ற அன்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும் பொழுது கடவுள் நம்மையும் நம்மை கொண்டு இந்த உலகத்தையும் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்படிப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.